நேற்று அமைச்சரவை ஊடக மாநாட்டின் போது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ள இந்த 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்களுடைய சீருடை சம்பந்தமான பிரச்சினை குறித்து தங்களுக்கு எந்த முறைப்பாடும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாங்கள் இன்று அதன் அடிப்படையிலே சுகாதார அமைச்சிலே வந்து சுகாதார அமைச்சரின் பிரத்யேக செயலாளரிடம் அதே போன்று சுகாதார அமைச்சின் அலுவலகர் அதாவது அதனுடைய அதிகாரிகளோடு நாங்கள் இன்று இந்த குறிப்பிட்ட பிரச்சினை குறித்த உத்தியோகபூர்வ முறைப்பாட்டினை நாங்கள் கையளித்து அது குறித்த மேலதிக விளக்கங்களை நாங்கள் வழங்கினோம். அதில் மிக முக்கியமானது ஏற்கனவே பொது நிர்வாகத்தினுடைய ஒரு சுற்று நிருபம் இருக்கிறது. அது என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், தங்களுடைய எந்த பொது நிர்வாகத்தினுடைய சீருடையோடு அந்த குறித்த சீருடையோடு சேர்த்து அவர்களுடைய மத கலாச்சார அடிப்படையிலேயே காட்சட்டை மற்றும் தலையை மறைத்து அவர்களால் அவர்களுடைய சீருடையை அணிந்து அவர்களுடைய பணியினை முன்கொண்டு செல்ல முடியும் என்று அந்த சுற்றறிக்கை சொல்லுகிறது, சுற்று நிருபம். அதே போன்று ஒவ்வொரு குறித்த பிரிவிற்கும், அதாவது தாதியர்களுக்கு அதே போன்று சுகாதார உதவியாளர்களுக்கு அவர்களுக்கு பிரத்யேகமான சீருடை சம்பந்தமான சுற்று நிருபம் இருக்கிறது. அதில் குறித்த ஆடை பற்றி மட்டுமே, குறித்த சீருடை பற்றி மட்டுமே குறிப்பிடப்படும். ஆகவே ஒரு நிர்வாக ரீதியான ஒரு முடிவினை எடுக்கும் போது இந்த 2 சுற்றறிக்கையை வைத்து தான் முடிவுகளை எடுக்க வேண்டும். சீருடை ஒன்றிலே குறிப்பிடப்படுகிறது, இன்னொன்றிலே சீருடையோடு சேர்த்து இந்த விடயங்களையும் அனுமதிக்கிறோம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இது குறித்த விளக்கங்களை நாங்கள் சுகாதார அமைச்சின் பிரத்யேக செயலாளரிடமும் அதே போன்று சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவர்களிடம் குறித்த பிரச்சனை குறித்த உத்தியோகபூர்வ முறைப்பாட்டினை கையளித்திருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக. அது இந்த பிரச்சனை குறித்து சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உடனடியாக அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து இது குறித்த விசாரணையை ஆரம்பித்து இதற்கான தீர்வினை பெற்று தருவதாக அவர்கள் எங்களுக்கு நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமது ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0779 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.